நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வியாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1022வது வீடியோ. நேற்று தினம் நான் நங்கநல்லூருக்கு அம்பாள் ராஜராஜேஸ்வரி பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவள் ரொம்ப ஒரு கடத்தில் 2-3 வாரமாக கூப்பிட்டுருக்கா. மாமா நீங்கள் விசிட் பண்ணுவோம். இல்லை என்ன பார்த்துருக்கேன் கோவில் அப்படின்னானே. இல்லை மாமா இங்கே கட்டாயம் வரணுன்னா. ஸோ அதுக்காக நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப அந்த இடத்துக்கு போனோடனேயே இந்த மனசு அப்படியே புல்லரிச்சு போச்சு எனக்கு. உண்மையாகவே அந்த படியேறி 16 படி ஏறி மேலே போயிட்டு அந்த அம்பாள் தரிசனம் பண்ணும்போது அம்பாள் இந்த ஸ்வர்ண கவசத்தில் நவரத்ன கவசமே வச்சுருப்பேன். அந்த இவர் இந்த புரோஹித் வாட் யூ கால் இந்த பட்டர் சின்ன பையன், சின்னவன், நல்லா யங் ஏஜு, ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தான் பூஜையை. உள்ள சின்ன கருவறை தான் அது. அதில் அம்பாள் அப்படியே ஜொலிக்கிற ஆளுல. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னா, அம்பாளுடைய இடது பாகம் ராஜராஜேஸ்வரி மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் பாஷாங்குசம் புஷ்பபானம் வச்சுட்டு உட்காந்துருக்க கரும்பு வில்லோட. அதில் அம்பாள் அம்பாளுடைய இடது பாகத்தில் ராஜகோபால சுவாமி அந்த காலத்தில் இந்த கோவிலில் எழும்புறதுக்கு முன்னாடி அவர் யஜ்யம் பண்ணி அந்த யஜ்ய குண்டத்திலேருந்து வந்த அம்பாள் ஸ்ரீதேக்கிரி குண்ட சம்பூதான் தேவகாரி சமுத்தியதான்னு சொல்லுவார். இதில் காமாட்சி அம்மன் கோவிலில் கூட அந்த பிலாகாசம் என்ற இந்த பிந்துலேருந்து உதயமானான்னு இங்கே கலிகாலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நங்கநல்லூர்லேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ராஜகோபால சுவாமி அவள் யாகம் பண்ணும்போது இந்த தணல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கட்டைகள்லாம் போட்டு இருக்கிறா இல்லையா, அதுலேருந்து அம்பாள் வந்துட்டாள். அதில் என்ன விசேஷம்னா, அவள் போட்ட புஸ்தகத்துலலாம் நிறைய இடத்துல அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், லினோலியான்னு ஒரு சோப்பு அந்த காலத்தில் வந்திருந்தது. எங்கள் அக்காவுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுப்பார், பெரிய அக்காவுக்கெல்லாம். நான் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ராஜராஜேஸ்வரி படம் இருக்கும். இந்த படம் தான். இந்த படம் எங்கள் காலத்தில் இருந்தது. அந்த கேலண்டரில், இந்த சோப் கேலண்டரோட இந்த இதில் என்ன விசேஷம்னா, பாசாங்கோசம் இருக்காது அம்பாளுக்கு. அதுக்கு பதிலாக இது இருக்கும், என்ன சொல்கிறது, சங்கு சக்கரம் வச்சுட்டுருப்போம். அதில் நான் கூட ஆச்சரியப்பட்டு நான் ரொம்ப நாள் நோட்டீஸ் பண்ணல. ஆஃப்டர் என்டரிங் டு ஸ்ரீவித்யா ஐ வாஸ் நோட்டீஸ். பட் பை த டைம் இந்த படம் போயிடுச்சு என்கிட்ட. அப்புறம் ராசி போஸ்டர்ஸை சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஒன்று கண்ணாடி போட்டு நான் ஒன்று மாட்டலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப அழகான படம். இந்த மாதிரி தான் அந்த அம்பாள் வந்திருக்கா. நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்க அம்பாள் இந்த செதுக்கணி குண்ட சம்பூதான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளை சங்கு சக்கரத்தோடையே வந்திருக்கா. கிட்டத்தட்ட 6-7 இன்ச்சஸ் ஹைட் தான் இருக்கும் அது. அதில் சொர்ண அலங்காரத்தோடு உள்ளே கொடையோட சிம்மாசனத்தில் மூலவர் அம்பாளுக்கு இடது புறத்தில் உட்காந்துட்டுருக்கா. அது நார்மலாக வெளியில் எடுத்துன்னு வரல. அவள் அந்த ஹோமகுண்டத்து பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் சேவை இருக்குது. அந்த இடத்துல கொண்டு வைக்கிறா. அப்புறமா உற்சவர் அம்பாள் தனியாக ஒன்று வச்சுருக்கா. அதுதான் கோபுரை சுற்றி தேர் வருது. அதை வித்திந்த காம்பவுண்டு, அதுக்கு அதை யூஸ் பண்ணுறா. தீர்த்தவாரிக்கு இந்த அம்பாள் வரா, இந்த ஒரிஜினல் அம்பாள். இந்த ஹோமத்தில் வந்தால அது வர, அது பார்த்தேன் நான். அதை பற்றி படிச்சிருக்கேன். இன்றைக்கி குருவாரம் இருக்கிறதுனால இந்த குரு ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்குமே. நம்ம குரு பரம்பரா அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ எங்கள் குரு பரம்பராவில் சிதானந்தர் வழி தான் நாங்கள்லாம். இப்படி சம்பகாம்பா இஸ்மை ஸ்ரீ குரு. அது பரமகுரு யாருன்னா பாலானந்தநாத காமகோடி சாஸ்திரி. அவரோட குரு யாருன்னா சிதானந்தநாதர். அவருடைய குரு யாருன்னா குஹானந்தநாதர், காசியில் இருந்தவர். ஸோ அந்த குரு பரம்பரா தெரிஞ்சுக்கணும். இப்போ இது லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா எங்கள் குருமாதாவோட 9 பேர் ஆகிடுறது. என்னோட சேர்த்து பிரக்யானந்தநாதான்னு எனக்கு நாமம் கொடுத்துருக்கா பூர்ணாபிஷேகத்தும் போது. ஸோ என்னோட சேர்த்து 10 பேராக இருக்குது. ஷ பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர், விமலானந்தநாதர், பிரகாசானந்தநாதர்,
ஆத்மானந்தநாதர், குஹானந்தநாதர், சிதானந்தநாதர், பாலானந்தநாதர், சம்பகாம்பா அப்படியே வருது. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது மிச்ச குருக்களை வணங்கலாம், தாராளம் வணங்கலாம். ஏன்னா இந்த ரங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்துக்கு பல மகான்கள் வந்திருக்கா. பல சங்கராச்சாரியார், இந்த நூறு சங்கராச்சாரியார், ஸ்ருங்கேரி பாரதி, நரசிம்ம பாரதி இவாளெலாம் வந்திருக்கா. அதே மாதிரி நம்ம காஞ்சி காம்போடி பீடத்துலேருந்து வந்திருக்கா. ஸோ அது மாதிரி பல மகான்கள் இது விசிட் பண்ணியிருக்கா. நேற்று பேஷண்ட் இருக்கும்போது 1 or 2 instance ஐ வாண்ட் டு கோட் ஹியர். இன்னைக்கு குருவாருக்கு மாதிரிலாம் சொல்லிடலான்னு பார்க்குறாங்க. அதாவது சொரக்கால் சாமியார் ஒரு சித்தர் புருஷர் இருந்தார் நாராயணவனம்ன்ற ஊரில். அதை பற்றி முன்னாடி நான் பேசியிருக்கேன். இந்த சொரக்காய் சாமியாருடைய இந்த யோக தண்டம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கையில் அப்படி வச்சுட்ருப்பான், இந்த அரை பெரிய சந்திராட் இருக்கும், ஒரு ஸ்டிக் இருக்கும். அது எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் இந்த சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்துக்கு வந்துடுது. அதுக்கு வெள்ளி பூன் போட்டு அதை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசு பையன் வந்திருக்கான் அங்கே கோவிலுக்கு. வந்துட்டு நேராக போய் அந்த ஹோமகுண்ட இடத்துல போயிட்டு பார்த்து, இது என்னது, சொரக்காய் சாமியாரோட தண்டம் போல இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கான். சின்ன பையன் பட்டா சரி ஆமான்ட்டார். ஒரு பொருளை சாமிகள் இருந்திருக்காருப்போ மாச்சர்காடு எங்கடா அவன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கீழே பார்த்தா ஆளை காணோம். சொரக்காய் சாமியாரே வந்துட்டு போயிருக்காரு, ராஜகோபால சாமி சொன்னாராம். அந்த மாதிரி பல மகத்துவங்கள்லாம் நடந்த இடம் அது. அந்த இது பார்த்தேன். எனக்கு சொரக்காய் சாமியார்னு பார்த்தோன்னே எனக்கு அப்பா அந்த காலத்து நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு 10-12 வயசில், இப்போ 75 வயசாக போகிறது எனக்கு. அந்த காலத்து புத்தூருக்கு அஷு போவார். புத்தூரில் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும்போது வி யூஸ் டு ட்ராவல் இந்த குதிரை வண்டி இப்படி நாராயணவனம், அப்படி கோனாய் ஃபால்ஸ் வரைக்கும் குதிரை வண்டி போயிருக்கோம். ஸோ அப்போ சொரக்காய் சாமியாருடைய அதிஷ்டானத்துக்கு போய் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி இந்த ஆற்றுக்கு வந்த புதுசில் 2001 அந்த வீடு வாழ்ந்திருந்தேன். 2002 ஒரு மாமா என்னை பார்க்க வந்தார். அவருக்கு 80 வயசு. அவருக்கு கீழே வந்தார். எங்கள் அம்மா பார்த்தேன் என்னார். எங்கள் அம்மாலாம் இங்கே வரவே இல்லை, அவள் 97 போயாச்சு. மேலே வாசப்படியில் நிற்கிற உள்ள ஆற்று உள்ள சாமி ரூமெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்கே வாசலின் இந்த உங்கள் ஆற்றுல ஒரு சித்த புருஷன் உட்காந்துருக்கார, ஒரு பெரிய மகான், அப்புறம் தான் அந்த கிரகத்தை பாதுகாக்கிறார்ன்றார். அவர் பூஜை ரூமில் யாருக்கான்னு தெரியாது, என் காத்துக்கு முன்ன பின்ன வந்தது கிடையாது. நான் ஸோ பூஜை ரூம்லேயே பார்த்தா பரமாச்சாரிய படம் இங்கே இருக்குது. அவருக்கு பரமாச்சாரியார் தெரியும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாமே. பட் அவரும் சொல்கிறாரு, ஒரு சித்த புருஷர், ஒரு மகான் உள்ளே உட்காந்துருக்கார் அப்படின்றாரு. ஸோ அது சொரக்காய் சாமியார்ன்றது மனசில் தோடிடுத்து எனக்கு. சொரக்காய் சாமியோட ஒரு 8-10 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு மண்பொம்மை, அந்த காலத்து 50 வருஷத்துக்கு மேலே கேட்டது, வர்ணம் பூசப்பட்டது, தத்ரூபமாக இருக்கும் அப்படியே. அது எங்கள் காலத்து பூஜா கிரகத்தில் வடக்கு பார்த்து ஒரு திரையாட்டிருக்கும், அதில் இருக்குது சாய்பாபா இருக்கும், அது இருக்கும். இந்த பக்கம் அகஸ்தியர் லோபாமுத்திரர் இருப்போம், இந்த பக்கம் காக்கபூச்சன்ற முகலாதேவி இருப்பாள். எல்லாம் அந்த ரிஷிகள், இந்த சித்த புருஷர்கள் ஒரு இதில் இருக்கும். இந்த வியாழக்கிழமையார்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு நான். ஸோ அந்த மாதிரி அந்த சொரக்காய் சாமியாரோட படம் பெருசாக அங்கே இருந்தது. இங்கே புல்லரிச்சது. அதே மாதிரி சேஷாதிரி மகானுடைய படமும் இருந்து அங்கே பிளாக் அண்ட் ஒயிட் படம். இதெல்லாம் சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணமானவர் யார், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா. அவர் தான் ஸ்ரீ ராஜகோபால சுவாமின்ற அந்த மகான். அவர் இல்லைன்னா இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலே வந்திருக்காது, நம்ம அந்த இதுவே கிடச்சிருக்காது. இவர் தான் அவர். நல்ல பெரிய மகான். இவர் நான் பார்த்து பேசியிருக்கேன் அந்த காலத்தில். 2002 இது வரைக்கும் இருந்திருக்கார். ரீசெண்ட் ஆஃப்டர் 92 years he lived, it seems. இங்கே பாருங்கள், அம்பாளின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஸ்ரீ ராஜகோபால் ஆனந்தானந்த அவர்பெருப்ப தனது 92வது வயது வரை பல்லாயிரக்கணக்கு பக்தர்களுக்கு சக்தி வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த ஒரு மகான். சுவாமிகள் அம்பாள் உத்தரவுப்படி சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி கோவில் புகழ்பெற்ற ஸ்ரீவித்யா மந்திராலயம் கட்டினார்.
அதன் பின் ஸ்ரீ லட்சுமி சத்யநாராயண பெருமாள் கோவில், ஸ்ரீ வீராஞ்சநேயர் வைகுண்ட பெருமாள் கோவில், தர்மலிங்கேஸ்வர சுவாமி கோவில் போன்ற பல கோவில்களை ஸ்தாபித்தார். தர்மலிங்கேஸ்வரர் கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய கோவில் இது. துன்பமுறு உயிர்க்கெல்லாம் தாயே போல் சுரக்கும் அருளுடைய பிரான் துணிந்த யோகி அன்பினுக்கு கடலே இருந்தான் விழுங்க வல்லான் அன்பினையே தெய்வம் என்பான் அன்பே ஆவன். இப்பதான் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி 21ஆம் நூற்றாண்டில் சென்னையில் வசித்தவர். பல பேருக்கு ஸ்ரீவித்யா மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துருக்காரு. வர்ணபேதம் இல்லை. திருப்பி இது மெயின் திங் இஸ் நிறைய பேர் பிராமணாலாம் சென்னையில் இருக்கிறவா எல்லாருமே இங்கே என்ன ஜாதியும் கேட்பான். முதல்ல ஜாதி வச்சு ஸ்ரீவித்யா அது பேஸ்பட் கிடையாது. அம்பாளே எனக்கு சொல்லியிருக்காரு நிறைய தடவை. அதை இவருக்கு ஜாதி பேதெல்லாம் கிடையாது. முதல்ல புஸ்தகம் திருவாளா இப்போ இருக்கிற நிர்வாகத்திலே சொன்னான். யூஸ் டு கிவ் பேசிக் புக்கு படிச்சுட்டு வாங்குவோன்னு சொல்லுவாளாம். அப்புறம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா தே ஆர் டீச்சிங் யூ மந்த்ராஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, கலிகாலத்தில் வாழ்ந்த மகான்களில் ஒன் சச் மகான் இங்கே இருந்திருக்கார். சென்னையில் இருந்திருக்கார். பரமாச்சாரியாக்கள் வேண்டியவர், ஸ்ருங்கேரி ஆச்சாரியாக்கள் வேண்டியவர், எல்லா மகான்களும் வந்திருக்கா அந்த இடத்துக்கு. இந்த சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்துக்கு வந்திருக்கா. ரொம்ப அழகான கோவில், கட்டாயம் பார்க்க வேண்டியது. நேற்று நான் வீடியோன்னு சொன்னதுனால வீடியோ கவரேஜ் பண்ண வேண்டியதுனால நிறைய பேச முடியல இவரை பற்றி. ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி போட்டிருக்குது இந்த புக்கில். குருப்பிரியான்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்கேன். இவருடைய இதை சொல்லும்போது முக்கியமாக ராமலிங்கம்னு சொல்லிட்டு ராமலிங்கம் அவர் தான் நிறைய புக்கை எழுதியிருக்கார். அதாவது தமிழாக்கம் பண்ணியிருக்கார், எழுதியிருக்கார். வெரி நாலேஜபிள் பர்சன். கொஞ்சம் கூட கர்வமே இல்லை. அவ்வளோ அழகாக என்ன சொல்கிறது, அவர் நம்ம கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லார். நேற்று சொல்லி இது எல்லாமே காமிச்சு விட்டார். கோவிலில் எல்லா இடத்தையும் ஐஷம் போய் காமிச்சார். ஹெசிடேட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தவர். இவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் அட் அமெரிக்கா. முன்னாடி அர்லியரில் ஹி வாஸ் இன் அமெரிக்கா ஃபார் 20 இயர்ஸ் அங்கே இருந்து அங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கார். அப்புறமா சாமிகிட்ட கேட்கும்போது ஏன் நீ அங்கே கஷ்டப்பட்டுருக்க, இங்கே வந்துடும் அப்படின்ட்டுருக்கார். சரி, தன்னோட பார்ட்னருக்கு அந்த இதை பார்த்து சொல்லிட்டு இங்கே சென்னையில் நங்கந்தூர்லேயே செட்டில் ஆகிட்டார். இவர் பையன் நம்ம இஸ் ஹோல்டிங் ஏ டைரக்டர் பொசிஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் இந்த டெம்பிள் கோவிலாம் பண்ணிட்டுருக்கார். இவர் தான் எல்லா புக்கையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறவர். ராமலிங்கம் பேர். அன்புத்த முகம், வசீகரமான முகம், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இவா மூலமாக பல புஸ்தகங்கள் வந்திருக்கு. இந்த புஸ்தகங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜகோபால சுவாமியினுடைய சரித்திரத்தை பார்த்துடலாம். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது ராஜகோபால சுவாமி பிறந்தது என்னவோ தெலுங்கு பிராமண வகுப்பில். அதுவும் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய குடும்பம். அவர் எப்படி இந்த மாதிரி ஆகினால் ஆச்சரியமாக இருக்கு சொன்னார். இவர் குமாரகுப்ப சுவாமியை இருந்திருக்கார். திருத்தணி அருகில் உள்ள குமாரகுப்பம் என்ற கிராமத்தில் வசித்த குமாரகுப்ப சுவாமிகள் அனுகிரகத்தால் தன் பெற்றோருக்கு 3வது புத்திரனாக நமது சுவாமிகள் அவதாரம் செய்தார். நாராயணபுரம் ஸ்ரீ சுரக்காய சாமியார்கள் ஒரு சித்த புருஷர், பெரிய மகான், 500 வருஷங்கள் வாழ்ந்ததாக வரலாறு. சுரக்காய சாமியோட ஏஜ் 500 வருஷம். எல்லா ஸ்டேஷன் மாஸ்டர்ஸும் அவருடைய குரு பூஜைக்கு போவார். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக புத்தூரில் இருக்கும்போது ஹி யூஸ் டு டேக் அஸ். அதிலும் பிராமண குலத்தில் ஜென்மம் எடுத்தல் அரிது,
இதையெல்லாம் விட சதா ஸ்ரீ தேவியின் அனுகிரகத்துக்கு பாத்திரனாக இருக்கும்படியாக ஜென்மம் எடுத்து மிக அபூர்வம். எனவே இதுவே திவ்ய ஜென்மம். ரசிக்கும் வகையில் இருக்கும் வஸ்து திவ்யமாக இருப்பதாக சொல்வர். நம்ம சுவாமிகளின் ஜென்மம் அனைத்து லோக ஜீவராசிகளும் ரசித்து அனுபவிக்கும்படியான ஜென்மம். சுரைக்காய் சாமிகளை சொல்லும்போது எப்பொழுதும் கையில் சுரைக்காய் கொடுக்க வைத்திருந்ததால் சுரைக்காய் சாமியார் என்று அழைக்கப்பட்டார். அவர் எப்போதும் விறகு கட்டைகளை அக்னியில் சேர்த்து ஹோமம் பண்ணின இருப்பார். நெற்றியில் நாமம் பட்டையாகவும் ஒரு நாளும் மறுநாள் பட்டை விபூதியும் இருக்கும். இன்னொரு நாள் சாக்த திலகம் இருக்கும். கையில் எப்பொழுதும் ஒரு தடி இருக்கும். அது யோக தண்டம். அவர் உபயோகித்த இந்த யோக தண்டம் பின்னர் அவர் சிஷ்யனான குமாரகுப்ப சுவாமிகள் கிடைத்து அது பின் நம் சாமிகளுக்கு கிடைத்தது. அது சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்தில் சன்னதியில் உள்ளது. அது நேற்று தரிசனம் ஆச்சு எனக்கு. நல்லா கிட்டத்தட்ட 2 அடி உயரம் இருக்கும். அது வெள்ளிப்பூன் போட்டிருக்கா. இந்த யோக தண்டன் ராஜராஜேஸ்வரி சன்னதியில் வந்து சேர்ந்த சில நாட்களில் ஒரு சின்ன பையன் அம்பாள் சன்னதிக்கு தரிசனத்துக்காக தனியாக வந்தான். கூட யாரும் இல்லை. சன்னதியில் இருந்த பட்டரிடம் அந்த சன்னதியில் இந்த யோக தண்டத்தை காண்பித்து இது சுரக்கா சாமியால் கைத்தொழிதானே என்று கேட்க அந்த பட்டரும் ஆமாம் என்று சொல்லியிருந்தார். அந்த பையனை சரி என்று சொல்லிட்டு கீழே இறங்கி போய்விட்டான். அப்பொழுதுதான் பட்டருக்கு உரைத்தது. இந்த சமாச்சாரம் இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரியும்? சுரக்காய் சாமியார் பெயரை கேள்விப்பட்டவர்களை சிலர்தான். வந்தவனோ சின்ன பையன். சுரக்காய் சாமிகளின் தண்டம் வைத்திருந்ததும் அதுதான் இங்கே இருப்பதும் என்று இந்த பையனுக்கு எப்படி தெரிய வந்தது என்று ஒரே ஆச்சரியம். கீழே ஓடிப்போய் பார்த்தால் பையனை காணும். நம் சுவாமிகள் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் பையனாக வந்தது சித்தபுருஷ சுரக்காய் சாமிகள்தே என்று தீர்மானமாய் சொல்லிவிட்டார். செங்காத்திலேயே இந்த திருவிளையாட பண்ணியிருக்கார். அதெல்லாம் பண்ண மாட்டாரா? குமாரகுப்ப சுவாமிகள் ஸ்ரீ கோவிந்த ரெட்டியார் ஸ்ரீ தீவிர ஆஞ்சநேய உபாசகர், அபார சக்தி கொண்டவர். பௌர்ணமி காலத்தில் இரவு முழுவதும் பூஜை நடக்கும். கூட்டம் கூட்டமாய் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சென்னை மற்றும் அதிக தொலைவிலிருந்து வருவார்கள். தன் சின்ன வயதில் சுவாமிகளுக்கும் இந்த பூஜைக்கு போய் வந்திருக்கிறார். பூஜை முடிந்தும் செட்டியார் சாமிகள் முகம் அபார தேஜஸுடன் இருக்கும். யார் யாருக்கு என்ன வரம்னா கொடுப்பாராம். கேட்டு அவருடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவாராம். அப்படி பேசும்போது ஒரு தடவை அவர் சொன்ன வாக்கு, நீ எங்கே போனாலும் உனக்கு 10 அடி முன்னால் அம்பாள் போய் கொண்டிருப்பார். நீ எப்பொழுதும் அவள் கூடவே இருப்பாய் என்று சொன்னாராம். மகான்கள் வாக்கிய சத்தியம் சத்தியம். அவர் சொன்னபடியே சாமிகளின் அனுபவம் இருந்தது. இது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி. நமது சுவாமிகள் 1982ஆம் வருஷம் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்கா விஜயம் பண்ணுவதாக தீர்மானித்தார். கூட 2 சிஷியர்களுடன் கிளம்பும் நாளும் வந்தது. ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டார். எல்லாம் ரெடியாக இருக்கா. கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. சிஷ்யர்கள் தயாராக இருந்தனர். ஏர்போர்ட் கூடிச்சல் காரும் வந்து ரெடி. நம்ம சாமிகள் மட்டும் கிளம்பும் அறிகுறியே இல்லாமல் எப்போதும் போல் உட்கார்ந்திருந்தார். நேரம் ஆகி கொண்டிருந்தது. காரணம் எதுவும் சொல்லாமல் கிளம்பாமல் உட்கார்ந்திருந்தார். யாருக்கும் புரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து திடுப்பென்று எழுந்தார். நம் சாமிகள் பெட்டியை எடுத்தார். கிளம்பி விட்டார். பின்னர் சிஷ்யர்கள் பற்றி கேட்டபோது சாமிகள் சொன்னது, அம்பாள் கிளம்ப வேண்டாமா, அதுக்கு முன்னாடி நான் எப்படி கிளம்புறதுன்னு கேட்டாராம். ஸோ he was seeing that அம்பாள் is starting. நமது சுவாமிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரியம் போன்றது போல் தனது குலகுருவான குமாரகுப்ப சுவாமிகளை உபதேசப்படிதான். குமாரகுப்ப சுவாமிகள் வந்து அவருடைய அட்வைஸ் பிரகாரம் தான் இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தார். கல்யாணமே பண்ணிக்கல அவர். குமாரகுப்ப சுவாமிகள் அதே ஊரில் ஸ்ரீராமர் கோவில் கட்டினார். 39வது அழகிய சிங்கரால் மங்களாசாசனம் பெற்ற கஷேத்திரம். ஸ்ரீ பெருமாள் ரெட்டியார் சுவாமிகள், அவர் புத்திரர் ஸ்ரீ கோவிந்த ரெட்டியார் சுவாமிகள் இருவருக்கும் குமாரகுப்பத்தில் இருந்து அடுத்த தடவை திருத்தணி போகும்போது பார்த்துட்டு வரணும். அங்குள்ள ஆஞ்சநேயர் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது. எங்கள் குமாரகுப்பத்தில் தனது குலகுருவின் சாநித்தியம் பூர்ணமாக அமையப்பட்ட இடம் என்பதால் நம் சாமிகள் இங்கு போனதுமே தன் நிலை மறந்து சமாதி என்ற யோக சாஸ்திரங்களில் சொல்லும் தெய்வீகத்தில் மூழ்கி விடுவார். இந்த அதிசயத்தை கண்ட ஆனந்த தெய்வமாகவே மாறி இருக்கும் நமது சுவாமிகள் பாதங்களில் விழுந்து வணங்குவார்கள். ஸ்ரீ பெருமாள் ரெட்டியார் சுவாமிகள், அது புத்திரர் கோவிந்த ரெட்டியார் சுவாமிகள் இருவரில் நமது சுவாமிகளின் பெற்றோருக்கு இருந்த புத்திரபாகியமின்மையை என்ற குறையை தீர்த்தது தந்தையான பெருமாள் ரெட்டியார் சுவாமிகள். அவர்தான் நரசிம்ம உபாசகர். ஸ்ரீமதி ராஜலட்சுமி சொப்பனத்தில் பகவான் குறிப்பிட்டதை அவரைத்தான். குமாரகுப்ப சுவாமிகள் என்ற நாமா குறிப்பிடுவது அவரைத்தான். நமது சுவாமிகள் பிறந்தது
சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியைச் சேர்ந்த சைவ முத்தையா முதலை தெருவில் பிறந்து சில நாட்களுக்குள் பக்கத்து தையப்ப முதலை தெருவு குடியேறி பின் நங்கநல்லூருக்கு அம்பாளுடன் வந்து சேரும் வரை அங்கேயே வாசம். நமது சுவாமிகள் கௌசிக கோத்திரத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 300 வருஷம் முன்னால் இந்த கௌசிக கோத்திரத்தில் திருக்கடவுரில் அவதரித்தவர் அம்பிகை அருள் பெற்ற அபிராமி பட்டர். நமது சுவாமிகளுக்கு பெற்றோரிட்ட பெயர் ஸ்ரீ ராஜகோபால் என்று நாமகரணம் செய்தனர். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமம். துவாரகையின் ராஜாவாய் பரிபாலனம் பண்ணின ஸ்ரீ கோபாலின் நாமம். இந்த நாமாவில் அதிசய விசேஷம் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களால் பெரிதும் போற்றப்படும் வைஷ்ணவ திருப்பதியில் ஒன்று மன்னார்குடியில் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயம். அதுக்காக ராஜகோபால சுவாமி தான் பேர். ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பேருங்க. இவ்வாறாய் அம்பாளுக்கு மட்டுமே சொந்தமான ஸ்ரீவித்யா அரைமொழியுடன் அங்கே பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார். இதுவும் ஆச்சரியம். மன்னார்குடி பெருமாளுக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பேர். இந்த மாடு மேலே சாங்கி இந்த மாதிரி இருக்கும். அது இந்த ஸ்ரீவித்யா நாமத்துடன் பெருமாள் இருப்பது இந்த ஒரு ஸ்தலத்தில் தான். வைஷ்ணவ குடும்பங்களில் ராஜகோபால் என்று பகவான் பெயரை வைப்பது இந்த பெருமாளை நினைத்தே. இப்படியாக நமது சுவாமிகளுக்கு பிறந்த நாமகரணம் ஆன கையோடு ஸ்ரீவித்யா சம்பந்தமாக ஏற்பட்டு விட்டது. எதற்காக இந்த ஜென்மம் வந்து ஞானியே ஆனாலும் ஒருத்தருடைய ஆசை இருந்தாலும் மறுபடியும் பிறந்தாகணும். ஆனால் நம்ம சுவாமிகள் தேவியர்கள் பெற்ற அவருக்கு என்ன ஆசை இருந்தது? லோக உபகாரம் பண்ண வேண்டும் என்பதே விருப்பம் கொண்டவர். மந்திரோபதேசம் செய்யும் போது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு சாஸ்வத தொடர்பு உண்டாகிறது. இந்த ஜென்ம மரணங்களால் மாறுபடாது. சிஷ்யன் கடை தேரும் வரை ஸ்ரீ குருவானவர் கூடவே ஜென்மமாய் வெளிக்காட்டுவார். இது சாஸ்திரம், சத்தியம். புது சிஷ்யர்கள் சிலரிடம் நீ உன் கூடவே இருந்திருக்கியே என்று சொல்வார். மேலும் முன்னாடி என் கூட இருந்தவர் தான் இப்போ வந்து சேவர்னு சொல்லுவார். குமாரகுப்ப சுவாமிகள் சமாதி ஆவதற்கு ஓரிரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம சாமிகளுக்கு கனவு வந்தது. அதில் அவர் தம் சாமிகளிடம் நான் உனக்கு ஒரு ஒளியை காட்டுகிறேன் என்று அழைத்தாராம். அந்த மாதிரி அவள் குருவே காமிச்சு விட்ருக்காரு அவளுக்கு. இப்போ இவருக்கு சாமிகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து இந்த இந்த என்ன சொல்றது, சிவவிஷ்ணு அபேதத்தை கடைபிடிச்சவர். பேதம்னா பேதம் பார்க்கறது. சில பேர் வைஷ்ணவாலாம் வந்து சிவன் கோவிலுக்கு போக மாட்டார். நிறைய பேருக்கு இதை பற்றி ஸ்ரீவித்யா பற்றி தெரியவும் தெரியாது. சுவாமிகளுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே இவர் ஐஷம் போயிட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணார். 7 வயசுலேயே 8 வயசுலேயோ பூர்ணாபிஷேகம் பண்ணி பயந்து ஆற்று ஓடி விட்டாராம். அது மாதிரி அப்போ இதாக இருக்குது. அவருக்கு சின்ன வயசுலேயே அம்பாள் அனுகிரகம் கிடைச்சிட்டு அதன் மூலமாக பல இது செஞ்சுருக்கார். பல மகான்களை பார்க்கும்போது அவளால் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா சாமிகளுக்கு. இவரை பற்றி நிறைய இருக்கு. டாபிக் பின்னாடி பார்க்கலாம். நேற்று நான் போனது வந்து மெயினாக வந்து அங்கே சாமுமூர்த்தின்னு ஒருத்தருக்கார். அவர் ட்ரஸ்டி, ஒன்றாவது ட்ரஸ்டி வந்து அவர் மனைவியை ரொம்ப என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸு. அவர் வந்து ஆசைப்பட்டார். அப்புறம் இப்போ வந்து ராமலிங்க மாமா வந்து இல்லை அவர் காரை அழிச்சு கூட்டின்னு வந்தார். இல்லை வேணாமண்ணா நானே வந்துடுறேன்னு. ஸோ இது மாதிரி வெயிட்டிங். நான் தான் லேட்டாக போனேன், ஒரு 1/2 hour அங்கே. ஸோ அவர் இந்த ராமலிங்க மாமா வந்து கடைசியில் இந்த இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லா கோவில் சன்னதியெல்லாம் பார்த்துட்டு வீடியோ கவரேஜ் முடிஞ்ச பிறகு மேடஸ் டு விசிட் புக் ஸ்டோரு. அந்த புக்குகள்லாம் சில வந்து கிஃப்டாக வர கொடுத்தா எனக்கு. ஸோ அவகிட்ட இந்த புக் கலெக்ஷன் நான் காசு கொடுத்து வாங்கியிருந்து நேற்று வந்து புக்ஸு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு புக்காக பேர் சொல்லி காமிக்கிறேன். தோசோ அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நம்பர் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான். வேணா யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட திருப்பி சொல்கிறேன். அவளை கான்டாக்ட் பண்ணி அவளுக்கு இந்த QR கோட் இருக்குது. நீங்கள் அப்போ பண்ணால் அவள் வந்து தே வில் சென்ட் யூ பை கொரியர். இது வந்து குருப்பிரியா. இது வந்து சுவாமிகளை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டு கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குன்னு 290 பக்கம் இருக்குது. இதில் குவாலிட்டி பேப்பர். இப்போ என்ன பிடிச்ச சமாச்சாரம்னா, சில பேர் இந்த லெட்டர் ஃபாண்ட்டு சின்னதாக இருக்கும், பேப்பர் நல்லா இருக்காது.
ஆனால் குவாலிட்டி பேப்பரோட போட்டிருக்கா ஒன்று. அடுத்து வாராகி பூஜா பதின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி வாராகி பூஜையை போட்டிருக்கா. அடுத்தது ஸ்ரீ தேவி நாமாவளி, அம்பாளுக்கு உண்டான எல்லா ஸ்தோத்திரங்களும் இருக்கு. ஸ்ரீ தேவி நாமாவளி இது பக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் இருக்கு. அதில் வீராஞ்சநேயர் வைகுண்டநாத பெருமாள் 105 ஒரு புக்கு இதுவும் போட்டிருக்கா. ராஜகோபால் சுவாமியால் கட்டப்பட்ட கோவில் இது. இதெல்லாம் சின்ன புக்ஸ். இது லட்சுமியின் சத்யநாராயண பெருமாள் இந்த கோவில் அந்த கோவில் போகிறதுக்கு உள்ளே வழி இருக்கு. இது கிட்டத்தட்ட 85-90 பக்கம் இருக்கு. அடுத்தது ஸ்ரீவித்யா, ஸ்ரீகுரு, ஸ்ரீதேவி. இது ஒவ்வொரு இதுக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். பின்பக்கட்டை வந்து ராஜகோபால சுவாமி வந்து திருவண்ணாமலையில் இந்த அருணாச்சலத்துக்கு கீழே உட்காந்துட்டுருக்கார். அம்பாள் உபாசனை பற்றிய விளக்கம் இந்த புக்கு. அடுத்ததாக லலிதா சகசரநாமம் முழுமையான விளக்க உரை. இது கொஸ்டின் ஆன்சர் செஷனாக போட்டிருக்க. அம்பலிங்கம் சாரை வந்து சுவாமிகிட்ட கேட்க அவர் பதில் சொல்கிறார் ஒன்று ஒத்தியா. ஸோ இதில் நாமாவளி வித்தியாசம் வச்சு ஜஸ்ட் ஸ்ரீ மாதான்னு ஸ்ரீ மகாராஜ்யம் அப்படி இல்லை. இது வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பெரிய புக்கு, பல்கி புக்கு. இது பின்னாடி வந்து லலிதா தர்பார். ஸ்ரீ குரு சிஷ்ய சம்பாதே லலிதா சகசரநாம பாஷ்ய மணிமாலா இந்த புஸ்தகம். அடுத்ததாக ஸ்ரீ லலிதா திரிசதி பாஷ்யம். இந்த புக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கான். தந்திரராஜ தந்திரம் இருக்கு. தந்திரராஜ தந்திரம், ஜெம்ஸ் ஃப்ரம் தந்திரராஜ தந்திரம். அடுத்ததாக திரிபுராரசிய மகாத்மிய காண்டம். இதெல்லாம் நிறைய முன்னாடி கவரேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ஸ்லோகங்களும் இதில் தான் இருக்குது. இது 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 நிறைய வெப்சைட்டில் நிறைய மந்திரங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த ரெடி பார்த்துட்டோம். இதில் இந்த பண்டாசுரவத கதை, லலிதாம்பா கதை, பாலா மந்திரணி, தண்டினி எல்லாம் வரும். அதில் அடுத்தது இதுவும் பல்கி புக்கு. இது வந்து பரசுராம கல்பசூத்திரம். இதுதான் வந்து 80% of the ஸ்ரீவித்யா உபாசர் ஃபாலோயிங். துர்வாச கல்பம்ன்றது சௌபாகிய சிந்தாமணி. அது வந்து ஒரிஜினல் சரியாக கிடைக்கல, இன்னும் போடல இவ. ஆனால் ப்ரெசன்ட் டே ஃபாலோவர்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் ஒன்லி திஸ் புக்கு, பரசுராம கல்பசூத்திரம். பரசுராம கல்பசூத்திரத்தில் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, அதிலே வந்து சான்ஸ்கிரிட்டும் போட்டிருக்க. இதெல்லாம் ராமலிங்க மாமாவோட முயற்சி. இது குலார்ணவ தந்திரம். இது பார்வதி பரமேஸ்வர் சம்பாதி. ஏதாவது சம்ஸ்கிருத மூலம் தமிழ் உரை. இது வாமாச்சாரம் கௌலாச்சாரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறது.
நமக்கு எது அப்ளிகபிளோ அந்த இதை எடுத்துக்கலாம் அதுலேருந்து. இந்த பரமேஸ்வரன் பார்வதி சொன்னதுனால அடுத்ததாக முக்கியமான புக்கு இது. தசமகா வித்யா, ஆபரண பூஜை, ஹோமங்கள், ஸ்ரீவித்யா பூஜா விதானம். இது இருக்கிறதே பல்கியான புக்கு இது. இது பிரகாரம் தான் நிறைய ஹோமங்கள்லாம் நடக்கிறதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நித்தியப்படியே ஆபரண பூஜை நடக்கிறது. சாயந்தர வேளையில் வாராகிக்கு தினமே நடக்குதுங்க. அடுத்தது இப்போ ரீசெண்ட் எடிஷன் 51 சக்தி பீடங்கள். ரொம்ப யாரும் கவர் பண்ணவே இல்லை இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிக்சர்ஸை. ஒவ்வொன்று கலர் படங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கா. ஒன்று காமிக்கிற பாருங்க. உள்ள ஹிங்குலா சக்தி பீடு, பலுசிஸ்தான், பாகிஸ்தான் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த சன்னதியே படம் எடுத்திருக்கா, கலர் படமாக எடுத்து போட்டிருக்கா. அதுக்கு உண்டான ஸ்லோகமும் இருக்குது. கரவீர சக்தி பீடம், கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. எல்லாமே 51 கலர் படத்தோடய இருக்குது. சுகந்தா சக்தி பீடம், பங்களாதேஷ். காஷ்மீர சக்தி பீடம், அமர்நாத். இந்த படங்கள்லாம் இந்த கோவிலை சுற்றி பிரகாரம் சுற்றி வரக்கூடிய மாடியில் அங்கே எல்லாம் அப்படியே வினைல் போஸ்டர்ஸில் படம் போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்த சுற்றி வந்தாலே 51 சக்தி பீடத்துக்கு போயிட்டு வந்த பலன் கிடச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் புக் which has been released by them. So those who are interested, they can contact சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி ஆசிரம், நங்கநல்லூர், சென்னை 61. இந்த ஸ்ரீகிருஷ்ண நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அவளை கான்டாக்ட் பண்ணிங்க. இவாளுக்கு வெப்சைட்டும் இருக்குது. வெப்சைட் www.sridevitemple.com, www.sridevitemple.com போட்டிருக்கா. பி ராமலிங்கம் கொடுத்துருக்காரு இல்லை. ஸோ இதை சொல்லி இவ்வளோ புக்ஸ் பார்த்துருக்கோம். தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஸ்ரீவித்யாலயில் இருக்கவ கட்டாயம் உபயோகப்படுத்திங்க. இன்றைக்கி ராஜகோபால சுவாமியை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, அவர் சுகதராகும் பேசுகிறதுக்கு. சரி, உருவாரமாக இருக்கிறதுனால நேற்று விசிட் பண்ண அந்த மகானுடைய இந்த ஆசிரமம், இந்த சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி ஆசிரமம் போயிட்டு வந்ததுனால சுட்டோட அவரை பற்றி பேசிடணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு எங்கெங்கேயோ சுற்றுலா ஜனங்க இந்த மாதிரி சென்னையிலேயே நங்கநல்லூர்லேயே முதல்ல வந்த கோகுலை தான். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. விசிட் பண்ணுங்க. நமஸ்காரம்.